குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று டிஎன்பிஎஸ்சிட்டு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஓகேங்களா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2A ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது, மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்ற டென்டேட்டிவ் டேட் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து அந்த டென்டேட்டிவ் டேட்ஸில் வந்து சில சேஞ்சஸ் இருந்தாலும் நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல்லையும் சில சேஞ்சஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இதில் டென்டேட்டிவ் டேட்ஸ் பாருங்கள். இப்போது டிசம்பர் 2024 நமக்கு ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு டிசம்பர் எண்ட் ஆகிடும். ஓகேங்களா, டிசம்பர் எண்டுன்னா அப்போது பிப்ரவரி மாதம் நமக்கு மெயின்ஸ் இருக்குன்னா பிப்ரவரி எண்ட் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது பிப்ரவரி 15 அந்த ரேஞ்சில் வந்து பிப்ரவரி 15 அப்புறம் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து 15 16 இல்லை 22 23. ஓகேங்களா, பிப்ரவரி அந்த சனி ஞாயிறில் இந்த ஒரு சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இப்போதைக்கு இருக்க நிலவரம் இது. சப்போஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிச்சிருவாங்களான்றது டவுட்டு தான். ஓகேங்களா, பட் நம்ம வந்து எதுக்குமே தயாராக இருக்கணும். அதனால் இப்போவே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஷெடியூலில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன, இப்போ டிசம்பர் ரிசல்ட் வந்த அப்புறம் வந்து சில பேர் படிக்கலாம்னு நினைப்பீங்க. அந்த தவறை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா, எந்த கட் ஆஃப் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் இருந்தீங்க. இப்போ 145 ப்ளஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் 2Aக்கு படிக்கலாம். 155 அந்த ப்ளஸ் இருந்தீங்கன்னா 2க்கு படிங்க. ஓகேங்களா, அந்த ரேஞ்சில் இருந்தால் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அடுத்து வேறு எதுவும் பெருசாக எக்ஸாம்ஸ் கிடையாது. ஓகேங்களா, அதனால நீங்கள் இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணீங்க. ஓகேங்களா, சப்போஸ் ஆர்ஆர்பியோ மற்ற எக்ஸாம்ஸோ படிக்கிறோன்னா படிங்க. இல்லை டிஎன்பிசியில் தான் நான் போகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸடாக இருக்கீங்களா, உங்களுக்கு சப்போஸ் மார்க்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, அப்போ தான் அடுத்த வருஷம் உங்களுக்கு இப்போ வந்த மாதிரி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 அப்படியே லைனாக வரும். ஓகேங்களா, அந்த டைமில் போய் நீங்கள் திரும்ப புதுசாக புக் எடுத்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இப்போலேருந்தே நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு ஸ்டடியான ப்ரிப்பரேஷனில் இருந்தால் தான் உங்களால் அப்போ ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா, உங்கள் எந்த இலக்கு எதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ குரூப் 4 உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப். ஓகேங்களா, அப்போ எது படிக்கிறீங்க, இதெல்லாம் படிக்கணும், எது பிளான் பண்ணணும், எப்படி டெஸ்ட் போடணுன்றத பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்னா டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்னா நீங்கள் இப்போலேருந்தே வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்தையும் வந்து பேரலாக கொண்டு போகணும். எப்படி டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் என்னன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இதை பற்றி நம்ம அடுத்தது தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த ஷெட்யூல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா எப்படி நம்ம மார்க் கம்மியாக இருக்குங்க எப்படி அவங்க ப்ரிப்ரேஷன் கொண்டு போகணுன்றதை பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ அந்த ஷெடியூலை பொறுத்தவரையிலும் புதுசாக அந்த ஷெடியூல் நம்ம முன்னாடி வந்து மார்ச் மிட் வரலும் நம்ம பிளான் பண்ணிடணும். ஓகேங்களா, மார்ச் மிட் இல்லை மார்ச் எண்டில் வந்து நமக்கு எக்ஸாம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பிப்ரவரின்னு சொன்னதால் நம்ம பிப்ரவரி 15க்குள்ளே நம்ம வந்து சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிடணும். ஓகே, நடத்திட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு வச்சிடணும். மினிமம் வந்து 5 ரிவிஷன் வச்சு பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டெஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, வாரம் நம்ம சண்டே டெஸ்ட் வச்சு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. கடைசியில் யூனிட் டெஸ்ட்லேயும் நமக்கு மாடல் எக்ஸாம் மார்க் எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் பார்ப்போம். அதில் பத்து பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தாலும். ஓகேங்களா, அண்ட் வந்து குரூப் 2A ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எப்படி போகுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஓகேங்களா, அந்த சில டவுட்ஸ் இருந்தாங்க, அதை பற்றி இந்த வீடியோஸில் வந்து பார்ப்போம். சரி, ஓகேங்களா, இது முன்னாடியே பார்த்துருப்பீங்க அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ் அந்த பிடிஎஃப்லேயே. ஓகே, இப்போ டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த டேட்டில் நடக்குமான்னு கேட்டால் ஷூராக சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 10 to 15 நாள் முன்ன பின்ன தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, மோஸ்ட்லி வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் அதை ஆனால் மனசில் நீங்கள் வச்சுக்காதீங்க. இந்த டேட் பிப்ரவரி 15 எக்ஸாமுன்ற நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்களா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிளான் ஷெடியூல் எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து டிசம்பர் 15. ஓகே, நம்ம டென்டேட்டிவாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அது கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி போகிறதுக்கான குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா பிப்ரவரி மாதத்தில் இந்த 15 16 இல்லை 22 23. ஓகேங்களா, இதில் இந்த இந்த ஒன்று இந்த சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நடக்கலாம், இல்லை இந்த சனிக்கிழமையோ இந்த ஞாயிற்றுக்கிழமையோ நடக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் போகிறது. இது வந்து 2 மெயின்ஸ்க்கு
2A மெயின்ஸ்க்கு வந்து அவங்க இன்னும் வந்து எக்ஸாக்ட்டா வந்து எப்படி என்னைக்குன்றதெல்லாம் சொல்லல. எவ்வளோ டைம் குடுக்க போறாங்க என்னன்றதெல்லாம். மினிமம் எனக்கு தெரிஞ்சு 1 ஆர் 2 வீக்ஸ் ஆச்சு நமக்கு டைம் குடுப்பாங்க. ஓகேங்களா. இப்ப 15ஆம் தேதி வச்சாங்க, இல்ல 15, 16 வச்சாங்கன்னா, மினிமம் ஒரு 2 வாரம் கேப் விட்டாச்சு. மார்ச் 1 இல்ல 2 இல்ல மார்ச் 15 இல்ல 16 அது போல வந்து நமக்கு பிளான் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதுக்கு நெறைய சோர்சஸ் இது உங்க பார்க்கணும். ஓகேங்களா. சப்போஸ் அன்னைக்கு வந்து ஏதாச்சும் வேற மத்த எக்ஸாம்ஸ் ஏதாச்சும் இருக்கா? பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு, நம்ம மோஸ்ட்லி வந்து ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிடலாம். அவங்களும் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் வந்து நமக்கு டேட் ஃபைனல் பண்ணுவாங்க. ஆனா மினிமம் வந்து 1 வாரம் இல்ல 2 வாரமாச்சும் டைம் குடுப்பாங்க. ஓகேங்களா. குடுப்பாங்க இல்ல, கண்டிப்பா குடுத்தாகணும். அப்பதான் குரூப் 2 படிக்கிறவங்களுக்கும் 2A படிச்சு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா. அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும். அதனால மினிமம் ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் ஆச்சு டைம் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா. அப்படி டைம் குடுக்கலாம் நம்ம டிமாண்ட் பண்ணி டைம் கேட்கணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கும். ரிவைஸ் பண்றதுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ்ல கொஞ்சம் இதுவா இருக்கும். ஓகேங்களா. முக்கியமா இந்த டென்டேட்டிவ் டேட்ஸ் கேட்டவங்களுக்காக இது இத பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த இந்த அவங்க சொல்லியிருக்கிறத வச்சு பார்த்தா இந்த டேட்ல தான் நடக்கிற மாரி இருக்கு. பிப்ரவரி மிட்ல வந்து நமக்கு குரூப் 2வும், மார்ச் ஸ்டார்ட்டிங்ல வந்து நமக்கு 2ஏவும் அதுக்கான மெயின்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்டுக்கு ஆவரேஜான கட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா, ஷார்ட்டா சொல்லணும்னா வந்து 155 கொஸ்டின்ஸ் வந்து 1 செகண்ட். 2A 2 மெயின்ஸுமே உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. 155க்கு மேல இருந்தாலே நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. இப்போ 2A மட்டும் நீங்க இது பண்றீங்கன்னா, 145 பிளஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஷார்ட்டா படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல வந்து சில கம்யூனிட்டிக்கு குறையும். இப்போ எஸ்டி கம்யூனிட்டியோ, இல்ல விடோஸோ, இல்ல பிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்லாம் உள்ள 10 to 15 மார்க் வரலுமே குறையும். ஓகேங்களா. இந்த பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை பெருசா ஒன்றும் சேஞ்சஸ் இருக்காது. ஓகேங்களா. இதுல மெயின்ஸ்ல தான் வந்து நமக்கு பிஎஸ்டி வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இதுல வந்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஒரு மைனர் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதே மெயின்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் வரும். ஓகேங்களா. நார்மலா இருக்கும் பிஎஸ்டிஎம்க்கும் 10 to 15 மார்க்ல வந்து டிஃபரன்ஸ் வரும். இதுல அந்த அளவுக்கு இது வராது. ஓகேங்களா. இப்போ நான் ஓவராலா சொல்றேன், எக்ஸாக்டா இதுதான் கட் ஆஃப் இருக்குன்றது கிடையாது. ஓகேங்களா. கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்றது யாராலையும் ஷோரா சொல்ல முடியாது. ஓகேங்களா. அண்ட் வந்து இந்த ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு அதில் எத்தனை கொஸ்டின் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதில் டிஎன்பிஎஸ்சி எத்தனை அக்செப்ட் பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் நம்ம இங்கே வந்து கரெக்டாக ஒரு மார்க் சொல்லுவோம். நம்ம இப்போ 160 போட்டிருக்கோம்னு சொல்லுவோம். பட் அங்கே ஷேட் பண்ணுறப்போ ஒரு இன்னும் 2 கொஸ்டின் மாற்றி ஷேட் பண்ணியிருப்போம். அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஒரு ப்ரிடிக்ஷன் தான் சொல்ல முடியும். ஈவன் டிஎன்பிஎஸ்சியே நினைச்சாலுமே இப்போதைக்கு வந்து இவ்வளோ கட் ஆஃப் இவ்வளோ மேலே இருக்கவங்களாம் படிங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. அங்கே என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா. ஹியூமன் எரர் என்னென்ன இருக்குது, ஒரு கம்யூனிட்டிலேருந்து எவ்வளோ பேர் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், அந்த அந்த நிறைய நிறைய ஃபேக்டர் இது பண்ணணும். ஷியோராக சொல்ல முடியாது. ஓகேங்களா. யாராவது ஒருத்தவங்க இதான் கட் ஆஃப்னா அப்படிலாம் சொல்லவே முடியாது யாராலையும். அது சும்மா போய். ஓகேங்களா. ஒரு அப்ராக்சிமேட்டாக இவ்வளோத்தனை இருக்கலாம்னா இவ்வளோத்தரும் நான் என்னோட ப்ரிடிக்ஷன் படி இதோட கொஞ்சம் ஒன்று ஒரு ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 ஆர் 3 மார்க்ஸ் வந்து இறக்க தான் இருக்கும். இல்லை எக்ஸாக்டாக இது இருக்காது. இப்போதைக்கு ஆவரேஜாக சேஃபாக நீங்கள் படிக்கலாம்னா 2ஏக்கு படிக்கிறீங்கன்னா 145 ப்ளஸ் இருந்தால் ஷியூராக படிக்கலாம். 155க்கு மேலே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா 2A 2 மெயின்ஸுமே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. அதை பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப். மெயின்ஸோட கட் ஆஃப் வந்து நீங்கள் இப்போ அடுத்து மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்களா அவங்களுக்கான இது சொல்கிறேன் நான். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறது அந்த அந்த கட் ஆஃப். லாஸ்ட் குரூப் 2 மெயின்ஸ் 2A மெயின்ஸ் நடந்துச்சுல்ல, அதோட கட் ஆஃப் இது. ஓகேங்களா. லாஸ்ட்ல பிசிக்கு குரூப் 2 போஸ்ட் இது கீழே கீழே வந்து நமக்கு குரூப் 2யோட போஸ்டோட கட் ஆஃப் இருக்கும். அண்ட் பிஎஸ்டிஎமோட கட் ஆஃப்ஸும் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் வந்து உமன்ஸ் மென் இதோட பெரிய கட் ஆஃப்ல வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. மோஸ்ட்லி வந்து சேமாக தான் இருந்துச்சு. இது வந்து லாஸ்ட் குரூப் 2ல போனவங்களோட கட் ஆஃப். ஓகேங்களா. பிசினா 171.5 வரலாம் கிடைச்சிருந்து. ஃபர்ஸ்ட் மார்க்லாம் 190 ப்ளஸ் போயிடுச்சு. அதையும் நம்ம கீழே பார்ப்போம். இது பார்த்துக்கோங்க. ஒரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்கிறேன். அப்போ போன வாட்டி வந்து வேகன்சி அதிகம். ஓகேங்களா. 5000 சம்திங். அதுக்கே வந்து இவ்வளோ கட் ஆஃப் போயிருக்கு. அப்போ இந்த வருஷம் வந்து நமக்கு இன்னுமே வந்து கட் ஆஃப் அதிகமாகும். அதுவும் வெறும் குரூப் 2 மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா வெறும் 500 போஸ்ட் தான் இருக்கும். ஓகேங்களா. 507 போஸ்ட் வரும் எக்ஸாக்டாக. அப்போ கட் ஆஃப் வந்து மினிமம் வந்து இந்த ஒரு 175 ப்ளஸ் போகும். ஓகேங்களா. போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல், கரெக்ஷன் எந்த லெவலில் பண்ணுறாங்கன்றத பொறுத்து மாறும். பட் உங்களோட எய்ம் வந்து என்னென்னா 300 மார்க். ஓகேங்களா. 300 மார்க்குக்கு நீங்கள் எல்லா டெஸ்ட்லையுமே வந்து ஒரு 200 கிட்ட எடுக்கணுன்றத உங்களை டார்கெட்டாக வச்சுட்டு வாங்க. என்னன்னா நமக்கு கிளாஸ் டெஸ்ட்டில் வந்து லிமிடெட் சிலபஸ் தான் கொடுக்குறோம், சோர்சஸ் கொடுக்குறோம். கிளாஸஸில் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக அந்த சிலபஸை பற்றி கிளாஸ் பார்க்க போகிறோம். அதிலே நீங்கள் இந்த 300 மார்க் 200 மார்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். உங்களோட ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் ஆகணும்.
ஃபர்ஸ்ட்டு ஃபியூ டெஸ்ட்டுக்கு ஒரு 4, 5 டெஸ்ட்டுக்கு வந்து உங்களால பண்ண முடியாது தான். அது எல்லாருக்குமே இருக்க டிஃபிகல்ட்டீஸ் தான். அத நெனச்சு நீங்க பயப்படக்கூடாது. ஓகேங்களா? நம்பளால மெயின்ஸ் முடியாது போலன்னு சொல்லிட்டு நீங்க மனசு விட்டுறாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றப்ப அந்த மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. அதுதான் ஒரு ஃபேக்டர். ஒரு 10 டெஸ்ட் நீங்க போட, 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 போட உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே இந்த பாயிண்ட்ஸ நம்ம எக்ஸ்ட்ரா குடுக்குறோம். இப்படி பண்ணா பிரசன்டேஷன் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. எடுத்த உடனே ஒரு 4 டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு என்னால முடியலன்ற மாரிலாம் நெனைக்காதீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறப்போலாம் 4 மணி நேரம், 5 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? அந்த பிரசன்டேஷன் ஒண்ணுமே இருக்காது. அது காமன் தான். எல்லாருமே பண்றது தான். ஈவன் நம்ம ஸ்டேட் டாப்பர் இப்ப எடுக்க போறாங்கல்ல, அவங்களுமே அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அந்த பண்ண தப்பு. அந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே அந்த எண்ணம் வந்திருக்கும். என்னால மெயின்ஸ் முடியாது போலன்ற எண்ணம் வந்திருக்கும். அது எல்லாருக்கும் இருக்க இதுதான். ஒரு 10 டெஸ்ட் போச்சுன்னா உங்களுக்கு அது பழகிடும். ஓகேங்களா? சில பேருக்கு வந்து 4 டெஸ்ட்லயே புடிச்சுப்பாங்க. சில டெஸ்ட்க்கு வந்து ஒரு 10 சில பேருக்கு ஒரு 10 டெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. அண்ட் வந்து சில கொஸ்டின்ஸ் முடிக்க முடியாமலும் போகும் அந்த டைம்க்குள்ள. ஃபர்ஸ்ட் ஃபியூ டெஸ்ட்டுக்கு வந்து நீங்க எவ்வளோ டைம் ஆனாலும் பரவால்ல. டெஸ்ட்ட எழுதி முடிங்க. எவ்வளோ டைம் ஆகுதுன்றத பேப்பர்ல மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபீட்பேக் குடுக்குறப்ப உங்களுக்கு அதுக்கும் சேர்த்து குடுப்பாங்க. எதுல பாயிண்ட்ஸ் வந்து கன்வே பண்ணலாம், எப்படி உங்களுக்கு டைம் சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, எதுல நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் செஷன்ல சொல்லிடுவாங்க. இத ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து குரூப் 2ல இது வரலும் நமக்கு வந்து 3 எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு. ஓகேங்களா? குரூப் 2க்கு மெயின்ஸ் கான்செப்ட் கொண்டு வந்து, அதுக்கு முன்னாடி அப்ஜெக்டிவ் டைப் தான். அதுல வந்து ரிட்டன்ல இதுவரையிலும் அதிகமான மார்க் எந்தெந்த இயர்ல எவ்வளோ மார்க் இருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ வர்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இதுல வந்து குரூப் 2 கட் ஆஃப் அனலைசிஸ பொறுத்தவரை 2016, 17ல 157.20, 2019, 20ல வந்து 180, லாஸ்ட் குரூப் 2ல வந்து 191.75. அப்ப இந்த டிஸ்கிரிப்டிவ் வந்து வந்த புதுசுல வந்து எல்லாருக்கும் புதுசா இருந்துச்சு. ஓகே எப்படி எக்ஸாம் எழுதணும், எப்படி வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸோ ஒரு ஸ்டடி மெட்டீரியலோ எதுவுமே கிடைக்காது. டாப்பர்ஸ் பேப்பரை பார்க்க முடியாது. எப்படி மார்க் போடுறாங்கன்றத தெரியாம இருந்துச்சு. அதனால அப்போ வந்து மார்க்ஸ்லாம் கம்மியா இருந்துச்சு. இப்போ வந்து நெறைய அவேர்னஸ் வந்துச்சு. யூடியூப் வீடியோஸ் வந்துச்சு. நம்மளே வந்து நம்ம ஒரு பேப்பரும் எடுத்து வச்சு தெளிவா சொல்லிட்டோம். டாப்பர்ஸ் பேப்பர நம்ம ஷேர் பண்றோம். ஓகேங்களா? அப்போ இன்னும் அவேர்னஸ் கூடுது. இன்னும் நமக்கு கட் ஆஃப் கூடுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? என்ன ஒரு இங்க ஒரு இதுன்னா, இந்த 3 எக்ஸாம் 2016, 19, 22 இது 3 எக்ஸாமுக்குமே வந்து காமன் சிலபஸ் ஒரே சிலபஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அதனாலுமே கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாச்சு. இந்த டைம் வந்து நமக்கு புதுசா கொஞ்சம் சிலபஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பழைய சிலபஸ் இல்ல. இப்ப அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா, முன்னாடி நமக்கு பாலிட்டிலாம் இருக்காது. ஓகேங்களா? இப்ப வந்து பாலிட்டி, ஐஎன்எம் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இந்த அவேர்னஸ் இதெல்லாம் கூட்டுனதால 200 ஆச்சு. இப்ப ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நீங்க எடுக்கணும்னா, உங்களோட டார்கெட் வந்து 200 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஏதோ ஒரு போஸ்டிங் நீங்க இந்த வாட்டி போகணும்னு நினைச்சீங்கன்னா 175. ஓகேங்களா? இந்த இந்த தான் உங்களோட டார்கெட். ஓகேங்களா? மினிமம் 375 அடிச்சா தான் உங்களுக்கு இந்த 507 பேருக்குள்ள போக முடியும். ஓகேங்களா? கண்டிப்பா வேகன்சி வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு இருக்க இதுபடி நீங்க உங்க மைண்ட் செட்ல உங்களோட டார்கெட் வந்து மினிமம் 175 ஆச்சும் எடுக்கணும். அது குறைஞ்சு எடுக்கக்கூடாதுன்றத மைண்ட் செட்டா வச்சுக்கோங்க. ஸ்டேட் டாப்பரா எடுக்கணும்னா கண்டிப்பா வந்து 200 ஆச்சும் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி உங்களோட எஃபோர்ட்ட போடுங்க. ஓகேங்களா? இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே டஃப்பா தான் இருக்கும். அத நினைச்சு நீங்க ஒண்ணும் வொரி பண்ணிக்காதீங்க. கொஞ்ச நாள் போக 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 பழகிடும். ஓகேங்களா? என்னன்னா நீங்க பயந்து என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க வெளில போயிறக்கூடாது. ஓகேங்களா? அதுபோல உங்களுக்கு நீங்க யார்ட்டயாச்சும் பேப்பர் காமிப்பீங்க. ஓகேங்களா? அவங்களுமே வந்து சில பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. "நீ என்ன எழுதுற? உனக்கு மைண்ட் செட் ஆகாது போல." அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படினாலும் சரி ஓரளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? நீங்க 2க்கே இப்படி பண்ணீங்கன்னா, குரூப் 1க்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு இதுவே பண்ண முடியாது. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கு அந்த மாரிலாம். குரூப் 2ல கொஞ்சம் ஈஸியா போயிடலாம். பிரசன்டேஷன் இது வச்சுட்டு. ஓகேங்களா? அந்த மாரி போய், அந்த மாரி சர்வீஸ் வாங்குனவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டே ஒருத்தருக்கு அவருக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான இன்ஸ்டிடியூட்ல உனக்கு மெயின்ஸ் வராதுப்பா அப்படி இப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா. அனுப்பிச்சுட்டாங்க இந்த சென்ஸ் வந்து அவரு விடல. ஓகேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுக்காகவே நான் படிச்சு பாஸ் ஆவேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி, இப்போ டிசி போஸ்ட் எடுத்திருக்காரு. ஓகேங்களா. குரூப் 1 கிளியர் பண்ணி. அது மாரி வெளிய இருந்து சொல்றத நீங்க ஏத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியும். ஓகே முடியும், முடியாதுன்னு சொல்லிட்டு. அது மாரி இது பண்ணுங்க. எத முடிவு எடுக்கிறதுனாலும் சரி, ஒரு 10 டெஸ்ட் போன உடனே ஒரு முடிவு எடுங்க. உங்களுக்கு மெயின்ஸ் வருமா, வராதான்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஃபர்ஸ்ட் இப்ப 2 டெஸ்ட் தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அவங்களே வந்து சொல்றாங்க, என்னால முடியாது போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. 2 டெஸ்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த 3 மணி நேரம் உட்காந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதுறதுக்கே அந்த பாடி செட் ஆகாது. ஓகேங்களா. கொஞ்சம் டைம் எடுக்கும். போட்டும் ஒரு 4, 5 டெஸ்ட் போட்டும், ஒரு 10 டெஸ்ட் வரலும் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிரும். உங்களுக்கு ஃபீட்பேக் செஷன்லயும் உங்களோட ஒருத்தருக்கு என்னென்னன்னு சொல்லிட்டு பேப்பர் பார்க்குறப்ப தான் தெரியும். அது ஃபீட்பேக் செஷன்ல டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாரி நீங்க மாத்திக்கோங்க. சரிங்களா?
அடுத்து இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் எத்தனை சப்ஜெக்ட் காமனாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இது கிளாஸஸோட டைமிங்ஸ். இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் வந்து 5 to 6:30. தமிழ் கிராமர் கிளாஸ் வந்து 7 to 8:30 காலையில். ஓகேங்களா? இது லைவ் அண்ட் ரெக்கார்டட். லைவ்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம், ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க, இது பண்ணிக்கலாம். ரீசனிங் கிளாஸஸ் 11 to 12:30. அண்ட் ஜிஎஸ் கிளாஸஸை பொறுத்தவரையில் ஆஸ் யூஷுவல் டைமிங் தான். 6 to 7:30 ஒரு செஷன், 7:30 to 9 PM ஒரு செஷன். இது போத் லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா, நமக்கு வந்து முன்னாடி டைம் இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டு கொடுத்துருந்தோம். இப்போ நமக்கு அந்த வந்து டைம் வந்து நிறையா இருந்ததால் ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 25 டெஸ்ட் வச்சு இந்த பிளான் இருக்குது. அதுபடி பார்த்தோம்னா நமக்கு வீக்லி டெஸ்ட் வந்து 12 டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் 5 டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் 4, மாடல் எக்ஸாம்ஸ் வந்து 2, மார்க் எக்ஸாம் 2. ஓகேங்களா? இந்த மாடல் எக்ஸாம், மார்க் எக்ஸாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த டெஸ்ட் ஷெடியூல் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதில் எதுவும் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது. இப்போ இந்த வாரம் டெஸ்ட் ஒன்றுன்னா இந்த டெஸ்ட் ஒன்னோட சிலபஸ் வந்து நம்ம கீழே கொடுத்துருப்போம். இங்கே இந்த டெஸ்ட், இந்த 25 டெஸ்ட்டுக்குமான இந்த ஷெடியூல் இது கீழே இந்த டெஸ்ட் இது கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இப்போ ஹிஸ்ட்ரினா இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் வந்து இந்த வாரத்துக்கு டெஸ்ட், அதுக்கான கிளாஸஸ் உங்களுக்கு நடத்திடுவாங்க. மெட்டீரியல்ஸ் உங்கள் கையிலேயே இருக்கும், ஆல்ரெடி அனுப்பிச்சிருப்பாங்க. அது உங்கள் கையில் இருக்கும், அதை படித்து நீங்கள் எழுத வேண்டியதான். ஓகே. எக்ஸ்ட்ரா ரெஃபரன்ஸ் புக்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வெங்கடேஷ் புக்கும் அண்ட் ரெஃபரன்ஸ் புக் என்னென்ன இருக்கோ அதை சாஃப்ட் காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம மெட்டீரியல்ஸில் படித்தது அதுவே போதும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தேவைன்னா அந்த ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் சோர்ஸில் ரெஃபர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம நம்ம கொடுத்துருக்க ஒரு ஒரு யூனிட்டுக்குமான மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம்ல, அதை நீங்கள் கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக படிச்சாகணும். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ் போங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸில் அந்த ஏரியாஸ் எங்கே கவர் ஆயிருக்குன்னு பார்த்துருப்போம். அது அந்த ஒரு ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம மெட்டீரியல்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக பாயிண்ட்ஸ் வேணும், இன்னும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அதர் சோர்ஸஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப இருக்காது. அது உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ண மெட்டீரியல் ஒரு 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 டாப்பிக்குன்னு இருந்தால் நம்ம 3 புக் 4 புக் ரெஃபர் பண்ணியிருப்போம். மோஸ்ட்லி அது கவர் ஆகிடும். ஓகேங்களா? அதை அது பண்ணி எழுதுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ் சொசைட்டினா தமிழ் சொசைட்டி, சோஷியல் இஷ்யூஸ்க்கு என்னென்ன சிலபஸ், சயின்ஸ்க்கு இந்த வாரம் என்ன சிலபஸ். இப்போ சயின்ஸ்னா ரோபோட்டிக் அண்ட் அப்ளிகேஷன், அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் படிச்சுக்க கிளாஸஸ்லேயே உங்களுக்கு ஓவரால் ஐடியா கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி இது இது வந்து குரூப் 2 2A ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்க சிலபஸ்னால குரூப் 2 2A ரெண்டுத்துக்குமே கிளாஸஸ் வந்து ஒன்றா நடந்துடும். டெஸ்ட்டை பொறுத்தவரையிலும் 2க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் புக்லெட் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க போஸ்ட்டில். ஓகேங்களா? அதில் நீங்கள் எழுதி பார்த்துட்டு ஜஸ்ட் ஃபோனில் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சா போதும். உங்களுக்கு எவாலுவேட் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. 1-to-1 ஃபீட்பேக் டைமிங் சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த டைமிங்கில் கால் பண்ணிங்கன்னா உங்களோட பேப்பர் இங்கே நாங்கள் சிஸ்டமில் இப்போ எப்படி இந்த பிடிஎஃப் பார்க்குறோமோ அது மாதிரி பார்த்துட்ருப்போம். நீங்கள் உங்கள் சிஸ்டம்லையோ இல்லை ஃபோன்லையோ அங்கே பார்த்துட்ருப்பீங்க. எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எது இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? காமனாக இருக்க சிலபஸ்க்கு. ஓகேங்களா? குரூப் 2 ஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு, அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதில் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு டெஸ்ட்னா இப்போ இந்த வாரம் அனாலஜி டெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்க, அது ஒழுங்காக பண்ண முடியலன்னா சரி, ஓகே, அது திரும்ப ஒரு வாட்டி பார்த்துட்டு திரும்ப ஒரு டைம் எழுதுனா நீங்கள் எழுதிக்கலாம். அது மாதிரி எத்தனை முறை வேணால் நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு கீழே வந்துடும், இதுவரை எத்தனை பேர் டெஸ்ட் எழுதியிருக்காங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, டாப்பர் மார்க் என்ன, அதுபோல் எல்லா டீட்டெயில்ஸுமே அது வந்துடும். அதில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க, செகண்ட் அட்டம்ப்ட்டில் எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க என்னன்னு சொல்லிட்டு ரீசனிங்கை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும். ஓகேங்களா? டைமிங் ஒன்று, அந்த சின்ன சின்ன ஷார்ட்கட்டும் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் இது குரூப் 2 2Aக்கு காமனாக இருக்க சிலபஸ் வந்து இந்த மாதிரி ஒன்றா வச்சுருவோம். ஓகேங்களா? ஒன்றா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரூப் 2Aக்கு மட்டும் சில ஏரியாஸ் வந்து ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு சில ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஏரியாஸ்க்கு மட்டும் ஸ்பெஷல் செஷன்ஸ் வச்சுருவோம். ஓகேங்களா? இப்போ காமனாக இருக்க சிலபஸ் எல்லாத்தையும் 2 பேரும் காமனாக வச்சுட்டு இப்போ குரூப் 2க்கும் 2 அண்ட் 2Aக்கு தனியாக சில சில ஏரியாஸ் வந்து பிரியும் ஒரு கட்டத்தில். ஓகேங்களா? அதுக்கு வந்து தனித்தனியாக செஷன்ஸ் தான் வச்சிருவோம். ஓகேங்களா? அதை பற்றின கீழே டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். ஓகேங்களா? அப்புறம் குரூப் 2Aக்கு பொறுத்தவரையிலும் அந்த ஜிஎஸ் யூனிட் பொறுத்தவரையிலும் மேலே இருக்க மாதிரி போகும். கீழே வந்து நமக்கு ரீசனிங் அண்டு கிராமர் பார்ட் இருக்குல்ல, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிராமர், அதுக்கு வந்து தனி செஷன்ஸ் இருக்கும். அதுக்கான கிளாஸஸ்லாம் மார்னிங்கில் நடந்துடும். ஓகேங்களா? அதை பாருங்கள். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுனா ஜிஎஸ் பார்ட் பொறுத்தவரையிலும் நீங்கள் இந்த ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து இந்த பேப்பர் 2க்கு வந்து ரீசனிங் அண்ட் கிராமர் பார்ட்டுக்கு வந்து இந்த பார்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த வாரம் ஃபஸ்ட்டு வாரத்துக்கான டெஸ்ட்டு நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வாரம் வாரம் உங்களுக்கு போயிட்டுருக்கும்.
ஓகேங்களா? அண்ட் குரூப் 2ஏவ பொறுத்தவரையிலும் சில ஏரியாஸ்ல நமக்கு வந்து டாபிக்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? 2க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன் டெப்த்தா படிக்கணும். 2ஏக்கு நம்ம அவ்வளோ இன் டெப்த்தா படிக்க தேவையில்ல. கொஞ்சம் ஓரளவுக்கு ஓவராலா பார்த்துட்டு அண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இது எடுத்துக்கணுங்களேன். ஒன் செகண்ட். பாலிட்டி எடுத்தோம்னா நமக்கு பாலிட்டியில் குரூப் 2க்கு கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். 2ஏக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து உங்களுக்கு குரூப் 2, 2ஏ ரெண்டுத்துக்குமே காமனாக இருக்குன்னா அந்த சிலபஸ் வந்து ஒன்றா வச்சிருவோம். ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் இந்த இந்த ஃபைல் இந்த டெஸ்ட்டில் பாருங்கள். இது வந்து குரூப் 2 டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த இந்த சிலபஸ் இந்த வாரத்துக்கு. ஓகேங்களா? இந்த 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 சிலபஸ் வந்து உங்களுக்கு குரூப் 2ஏக்கு கவர் ஆகாது. அந்த அந்த வாரம் எப்படி இருக்குன்னா குரூப் 2க்கு தனி கிளாஸஸ் நடந்துடும். இந்த பாலிட்டி கிளாஸஸ் குரூப் 2ஏக்கு தனியாக கிளாஸஸ் நடக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த பாலிட்டி சிலபஸ் வந்து சேமாக இருக்க சிலபஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து நமக்கு இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க. நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து நமக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? யூனிட் 2ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் தமிழ்நாடும் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து 30 கொஸ்டின் வரும். அதில் வந்து எப்படின்னா பாலிட்டி பாதியும் அட்மினிஸ்ட்ரேஷன் பாதியும் இருக்கும். அதுவும் தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இந்த இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளாஸ் பிரிஞ்சிடும். இங்கே வந்து நீங்கள் ஒன்றா கிளாஸஸ் அட்டன் பண்ண மாட்டீங்க. டூ டூ பேட்சும் 2ஏக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இதுதான் பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸு. டெஸ்ட்டை பொறுத்தவரையில் உங்களுக்கு இங்கே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இங்கே வந்து 2 பேட்ச் எழுதுறதுக்கு வந்து டைனமிக்ஸ் ஆஃப் இந்தியன் பேட்டர்லஸ் அந்த டாபிக்ஸ்குள்ளே போயிடும். இந்த மாதிரி தான் வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு போகும். சேமாக இருக்க டாபிக்ஸ்க்கு வந்து சேமாக கிளாஸஸ் நடந்துடும். ஓகேங்களா? இங்கே வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட் எழுதுங்க. மெயின்ஸ்னா டிஸ்கிரிப்டிவ் எழுதுங்க. இப்போ ரெண்டுமே குரூப் 2 ரெண்டுமே வர மாதிரி சான்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு டெஸ்ட்டுமே நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? கிளாஸஸை பொறுத்தவரையிலும் இப்படி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் குரூப் 2 ரெண்டுமே இது பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி டைமிங் வந்து குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 2 கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குரூப் 2ஏ கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வேறு வேறு டைமிங்கில் தான் வச்சிருப்போம். ஒரே டைமிங்கில் பாலிட்டி கிளாஸஸ் ரெண்டு கிளாஸஸும் வச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2ஏ ரெண்டுமே நீங்கள் எழுதுற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த நல்ல மார்க்ஸ் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்காக ரெண்டுத்துக்கும் வேறு வேறு டிஃப்ரென்ஸ் தான் டைமிங் தான் இருக்கும். சப்போஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இந்த இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கிளாஸஸ் அண்ட் டெஸ்டஸ் போக போகுது. ஓகேங்களா? ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த 25 டெஸ்ட்டுக்கும் எப்படி போக போகுது என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து யூனிட் டெஸ்ட்டை பொறுத்தவரை நமக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு. ஒன் செகண்ட். அது வந்து 400 மார்க் டெஸ்ட் எழுதுவோம். ஓகேங்களா? அது யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். எதனாலனா நம்ம வெறும் 300 மார்க்கே நம்ம பழகி பழகி அதுவே ஒரு மார்க் ஒரு இதுவாக இருக்கும். அதுவே எழுதுறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து 400 மார்க் டெஸ்ட் வைக்கிறது எதுக்குன்னா இப்போ 400 மார்க் அந்த டெஸ்ட் எழுதுறதுன்னா, நீங்க இப்போ ஒரு 4 மணி நேரம் நீங்க ஒரு இடத்துல உட்காந்து பழகிருவீங்க. ஓகேங்களா? அப்போ 4 அந்த அவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க ரீகால் பண்ணி எழுதுற மாரி இருக்கும். உங்க கையும் அதுக்கு ஏத்த மாரி பிராக்டிஸ் ஆயிடும், பழகிடும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு அந்த 400 மார்க் டெஸ்ட் நீங்க முடிச்ச அப்புறம், இந்த 300 மார்க் டெஸ்ட் எழுதுறதுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது. ஓகேங்களா? உங்களுக்கு பிரெயின் வந்து அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆயிடும். உங்க கையும் வந்து அதுக்கு ஏத்த மாரி அடாப்ட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? ஆஸ் யூசுவல் நம்ம இது பண்ணுவோம்ல. இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்கன்னா, இப்போ ஒரு 1500 மீட்டர் ஒரு 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 ஒருத்தர் எடுத்து ஒரு அத்லெட்ட கூப்பிட்டு இப்போ நீங்கள் ஒரு 400 மீட்டர் ஓடுங்க, இல்லை 800 மீட்டர் ஓடுங்க, இல்லை 100 200 மீட்டர் ஓடுங்கன்னா அவர் ஈஸியாக ஓடிடுவார். ஓகேங்களா? ஏன்னா அந்த கஷ்டமான இதுவே அவரால் பண்ணி அவர் பழகுனதால அடுத்து கொடுக்குற ஈஸியான டாஸ்க் வந்து அவரால் ஈஸியாக முடிக்க முடியும். அந்த ஒரு ரீசனுக்காகவும் அண்ட் யூனிட் வைஸ் இங்கே எப்படி ரிவிஷன் டெஸ்ட் எப்படி கவர் பண்ணணும்னா இந்த வாரத்துக்கான சிலபஸ் இதெல்லாம் முடிச்சுட்டே வரும். ஓகே, அப்போ நமக்கு 4 டெஸ்ட்டுக்கு ஒரு முறை ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம எல்லா யூனிட்டும் கலந்து கலந்து படிப்போம். இப்போ ரிவிஷன் டெஸ்ட் 1ல் எப்படி படிப்போம்னா டெஸ்ட் 1 to 4 இருக்க சிலபஸ் ஃபுல்லாத்தையும் படிச்சிடும். அப்போ டெஸ்ட் 6 to 9 வந்து வாரம் வாரம் சிலபஸ் படிப்போம். அதுக்கப்புறம் இருக்க ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து டெஸ்ட் 1 to 9ல் இருக்க சிலபஸ் நம்ம ஃபுல்லாக படிப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் 15க்குள்ளே எல்லா சிலபஸையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமேட்டு யூனிட்டாக டெஸ்ட்டு. இப்போ டெஸ்ட் 16ல் வந்து எப்படி எழுதுவோம்னா ஜனவரி மாதம் ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம். அது 400 மார்க் நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். 4 மணி நேரம் எழுதணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட் 2 இதில் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் யூனிட் டெஸ்ட் 3 வந்து சயின்ஸ் அண்ட் தமிழ் சொசைட்டி. யூனிட் டெஸ்ட் 4 வந்து ஜாகிரஃபி. ஓகேங்களா? ஜாகிரஃபி வந்து தனியாக கொடுத்துருக்கோம். எதுக்காகனா அது வந்து சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா?
அதோட வெயிட்டேஜும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால தான் அந்த சிலபஸ் முக்கியமா வந்து அதில சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டா இருக்கு. நெறைய இது கவர் பண்ற மாரி இருக்கு. ஓகேங்களா? இங்க இந்த ஒரு டெஸ்ட் நீங்க தனியா படிச்சு எழுதிட்டீங்கன்னா, நீங்க ஃபுல் டெஸ்ட்டு, ஃபுல் ரிவிஷன் படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அது தனியா குடுத்துருக்கோம். மத்தது எல்லாமே ஓரளவுக்கு சிலபஸ் கொஞ்சம் காம்பேக்ட்டா இருக்கு. இது வந்து இப்போ எப்படி சொல்றது? அப்படியே எது வேணா அதுலேருந்து ஜாகிரஃபிலேருந்து கேட்கலாம். ஓகே. அதனால கொஞ்சம் அதிகமா இப்போ கிளைமேட்டுன்னு குடுத்துட்டாங்கன்னா, அதுலேருந்து எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான் கிளாஸ நம்ம டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டா ஃபுல் ரிவிஷன் எக்ஸாம் 300 மார்க். ஓகேங்களா? ஜனவரியோட உங்களுக்கு ஃபுல்லா ரிவிஷன் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சு யூனிட் வைஸ் டெஸ்ட் எழுதுறீங்க. ஒரு ஃபுல் ரிவிஷனும் எழுதுறீங்க. அதுக்கப்புறமேட்டா நமக்கு இப்போதைக்கு வந்து நம்ம பிப்ரவரி 15th வரலும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சப்போஸ் அது தள்ளி போச்சுன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா டெஸ்டஸ் வச்சுக்கலாம். இப்போதைக்கு இருக்க வரலும் நம்ம 25 டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அதுபடி வந்து ஜனவரியோட நம்ம ஆ சிலபஸ ஃபுல்லா முடிச்சு, யூனிட் வைஸாவும் டெஸ்ட் எழுதிட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டும் முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் வர பிப்ரவரியில வந்து அந்த 15 டேஸ்ல இருக்கிறதுல 2 மாடல் எக்ஸாம்ஸும், 2 மார்க் எக்ஸாமும் நம்ம எழுதுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நமக்கு எக்ஸாம் டேட் தள்ளி போச்சுன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா டெஸ்ட்ட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அத வந்து பின்னாடி அப்டேட் குடுக்குறோம். இப்போதைக்கு டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து பிப்ரவரி 15, 16ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாமுன்றத நீங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு நீங்க படிங்க. ஓகேங்களா? நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூட் போறவங்களா இருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி பிப்ரவரி 15ஆம் தேதி எக்ஸாம்ன்றத மைண்ட் செட்ல வச்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதுக்கேத்த மாரி உங்களோட பிளான், கமிட்மெண்ட் அது எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதோட மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும், மெட்டீரியல் சாம்பிள்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழ குடுத்துருக்கோம். நீங்க அத பாருங்க. பேப்பர் எவாலுவேஷன், ஃபீட்பேக் எப்படி நடக்க போகுது, கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நெறைய பேர் என்கொயரி பண்ணிட்டுருங்க. அவங்களுக்காக இது சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஆ முக்கியமா வந்து குரூப் 2A டெஸ்ட்டுக்கு கேட்டிருந்தீங்க. குரூப் 2A டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஓகேங்களா? நமக்கு டிஎன்பிஎஸ்சில எந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபாலோ பண்ணுவாங்களோ, அதே மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ரேங்க் எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதே வந்துடும். இப்போ குரூப் 2ஏவோட டெஸ்ட் பேட்ச் மட்டும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1999. ஓகேங்களா? இந்த இது உங்களுக்கு குரூப் 2க்கான டெஸ்ட் பேட்ச் மட்டும் கேட்டிங்கன்னா 5000. ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு புக்லெட்ஸு அதுக்கான ஆன்சர் கீ டெஸ்ட்டு டிஸ்கஷனு அண்ட் 1-to-1 அண்ட் ஃபீட்பேக் செஷன் இருக்கும். ஓகேங்களா? அதுபோல குரூப் 2A டெஸ்ட்டுக்குமே வந்து நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதி முடிக்கிறீங்களா, அது முடிச்ச உடனே அதுக்கான ஆன்சர் டிஸ்கஷனும் உங்களுக்கு நடக்கும். ஆப்டிட்யூட்ல இப்போ ரீசனிங்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இது டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில்ஸ பொறுத்தவரையிலும், ஃபுல் பேட்ச பொறுத்தவரையிலும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துரும். எல்லா யூனிட்ஸ்க்கான சிலபஸ் உங்களுக்கு கவர் பண்ணி குடுத்துருவாங்க. மெட்டீரியல்ஸ பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 7 யூனிட்டுக்கான 7 புக்ஸ் வந்துரும். அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தனி புக்ஸ் இருக்கும். அது இல்லாம தமிழ் எலிஜிபிலிட்டி புக்ஸ் இந்த மாரி ஃபுல்லா உங்களுக்கு எந்த புக்ஸும் நீங்க இது பண்ற மாரி வரும். ஓகேங்களா? எல்லா யூனிட்ஸும் கவர் பண்ற மாரி புக்ஸ் குடுத்துருவோம். அண்ட் அந்தந்த யூனிட்ல அந்தந்த ரெஃபரன்ஸ் புக்ஸும் குடுத்துருவோம். இப்ப எப்படி சொல்றது இப்போ? சோசியல் இஷ்யூனா ராமோஜா புக்ஸ். இப்போ பாலிட்டி சப்ஜெக்ட்னா அதுக்கு வந்து நம்மளோட மெட்டீரியல்ஸு, பிளஸ் அது கூட வந்து ஸ்கூல் புக்ஸ் எங்கெங்க கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். அத தவிர்த்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ லக்ஷ்மிகாந்த் இப்போ பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த், சோசியல் இஷ்யூனா ராமானுஜம். இந்த மாரி ஒரு இதுலயும் ரெஃபரன்ஸ் குடுத்துருவோம். ஓகேங்களா? இப்ப நீங்க ஸ்கூல் புக்ஸு, நம்ம மெட்டீரியல்ஸு இத படிச்சு உங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த டாபிக்ல வேணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க அந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்த்து நீங்க அதுலருந்து நோட்ஸ் எடுத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் நீங்க அது பண்றதுன்னா, அதுக்கு முன்னாடி இந்த 2த்தையும் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அந்த மாரி டைம் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்ல எனக்கு இது மட்டும் படிச்சா போதுன்ற மாரி நீங்க இருந்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ நீங்க ஓரளவுக்கு படிச்சிருப்பீங்க ப்ரிலிம்ஸ்க்கு. ஓகேங்களா? அத ஜஸ்ட் எடுத்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு, நம்ம மெட்டீரியல்ஸ நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு மோர் தென் எனஃப். ஓகேங்களா? அதுவே மோர் தென் எனஃப். கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீங்க என்ன போய் ரெஃபரன்ஸ் புக்ல எடுத்தாலும் சரி, இந்த நாங்க ஏதாவது கவர் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் புக்லேருந்து எடுத்து குடுத்துருப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு மிஞ்சி போனா ஒரு சப்ஜெக்ட்க்கு ஒரு 4 புக் ரெஃபரன்ஸ் புக் சொல்லியிருப்பாங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல்ஸ ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா அத படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த மட்டும் நீங்க படிச்சா போதும். ஸ்கூல் புக்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பிலிம்ஸ்க்கு படிச்சத எந்தெந்த டாபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துருப்போம். அத ஜஸ்ட் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு மெட்டீரியல்ஸ் கவர் பண்ணிட்டு போனா போதும். எக்ஸ்ட்ரா டைம் இருக்கவங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேணும்னு நெனைக்கிறவங்க, அந்த ரெஃபரன்ஸ் புக்கோட சாஃப்ட் காப்பி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் குரூப்ல. ஓகேங்களா? அத நீங்க ரெஃபர் பண்ணிட்டு நீங்க பக்காவா டெஸ்ட் எழுதலாம். டெஸ்ட் எழுதின உடனே உங்களுக்கு சண்டே டெஸ்ட் எழுதிட்டு, உங்களுக்கு புக்லெட்ஸ் வீட்டுக்கு வந்துரும். அத நீங்க ஜஸ்ட் ஃபோன்ல ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் அனுப்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு டைமிங் சொல்லுவாங்க. அந்த டைமிங்ல நீங்க உங்க கன்சர்ன் மென்டார் கிட்ட ஃபீட்பேக் வாங்கிக்கலாம். அண்ட் ஃபீட்பேக்ன்றது வந்து ஒருத்தர்கிட்டயே நீங்க வாரம், வாரம் வாங்குற மாரி இருக்காது. வாரம், வாரம் வந்து ஒருத்தர் வந்து சைக்கிளிக்கா மாறி, மாறி தான் வருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா, ஒருத்தரோட ஃபீட்பேக்கே நீங்க வாங்கி, வாங்கி பழகுனீங்கன்னா, அவரோட மைண்ட் செட் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நமக்கு பேப்பர் எவாலுவேஷன் வந்து 2 பேர் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அப்ப இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? அவரோட மைண்ட் செட் இருக்கு. அவரு எப்படி உங்க பேப்பர பார்க்குறாரு? இவரு எப்படி உங்களோட பேப்பர பார்க்குறாருன்றத உங்களுக்கு நீங்க பர்சனல் அனலைஸ் பண்றதுக்காக ஒரு சைக்கிளிக்கா தான் விடும். ஒரு 4 டூ 5 பேர் மாறி மாறி தான் உங்களுக்கு வருவாங்க.
ஓகேங்களா? ஃபீட்பேக் செஷனை பொறுத்த வரலும். ஓகேங்களா? இது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் பேட்ச்க்கு வந்து 10,000 ருபீஸ் ஆகும். குரூப் டூ டெஸ்ட் பேட்ச்க்கு 5,000, குரூப் டூ டெஸ்ட் பேட்ச்க்கு 1,999 ருபீஸ். மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னா குரூப் டூ டூ ஏ, ஓகேங்களா? குரூப் டூ டூ ஏ இது ரெண்டுத்துக்குமே நம்ம மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட செப்பரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு தனியாக இருக்கும், இதுக்கு தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இதில் வந்து குரூப் டூவில் வந்து வித் ஸ்பெசிஃபிக் டு இந்தியா அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நிறையா இருக்கும். ஓகேங்களா? குரூப் டூ ஏல வந்து வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடுன்னு சொல்லிடுவாங்க. அதனால இந்தியாவில் பற்றி கொஞ்சம் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக கொடுத்து தமிழ்நாட்டை பற்றின கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால இதுக்கு வேற செட் ஆஃப் புக்ஸ் வரும், இதுக்கு வேற செட் ஆஃப் புக்ஸ் வரும். ஓகேங்களா? அதனால நீங்கள் வாங்குறப்ப தெளிவாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ உங்களுக்கு இதுக்கும் ரெண்டுத்துமே கவர் பண்ணி வாங்கணும்னா நீங்கள் 6,000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ரீசனிங் புக்ஸும் அண்ட் லாங்குவேஜ் புக்ஸும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ ரீசனிங் புக்ஸ் ஆர் லாங்குவேஜ் புக் உங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா கிராமர் புக்ஸு ரீசனிங் புக் வந்து 750 ருபீஸ் ஆகும். கிராமர் புக் தமிழும் இங்கிலீஷும் அது வந்து 250 ருபீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த 1,000 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி இதை வாங்கினீங்கன்னா இந்த பார்ட் பியில் இருக்க 100 மார்க்ஸ் வந்து பக்காவாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸே உங்களுக்கு வெளில போடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகேங்களா? அதை தவிர்த்து நமக்கு ரீசனிங் கிளாஸஸில் வந்து உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்ஸு அண்ட் வந்து நம்ம மெட்டீரியல் இருக்க புக்ஸ் எல்லா சம்ஸும் வந்து உங்களுக்கு தெளிவாக கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. அதை தவிர்த்து வெளில போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஓகேங்களா? அப்படியே போனாலும் இன்னும் 2 கொஸ்டின் தான் போகும். இல்லை மினிமம் ஒரு 90, ஓகேங்களா? 90ஆச்சும் மினிமம் எடுத்துருக்கணும். 90 நீங்கள் அதில் எடுக்கலனாலே நீங்கள் காம்படிஷன்லேருந்து வெளில போகிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 90க்கு மேலே எவ்வளோ மார்க் ஒரு மார்க் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கிடைக்கும். எப்படி உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் லாங்குவேஜ் இருக்கோ இங்கிலீஷோ தமிழோ அது மாதிரி மெயின்ஸில் நமக்கு இந்த ரீசனிங் பார்ட்டும் இந்த கிராமர் பார்ட்டும் இருக்கும். அதில் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த 2 மெட்டீரியல்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். ஓகேங்களா? அதை தவிர்த்து நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டு நீங்கள் ஒன்றும் குழப்பிக்கவே தேவையில்லை. ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ் புதுசாக நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸ்கூல் புக்ஸ்க்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே, அது ஜஸ்ட் ஒன்ஸ் ஒரு வாட்டி எல்லாத்தையும் எடுத்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு இது எல்லாமே கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அது ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்தாலே போதும். அது படிச்சுட்டு நீங்கள் நீட்டாக போய் டெஸ்ட் எழுதுங்க. நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி போட்டு அதை பார்த்து அந்த பிடிஎஃப் அதில் நல்லா இருக்குது இது நல்லா இருக்குன்ற எடுத்து போட்டு குவிச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களால் இப்போ அப்படியே நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. கடைசியில் யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? ரிவிஷன் ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு யூனிட்னா 10 புக்கு கிடக்கும். ஓகேங்களா? ஒரு 20 பிடிஎஃப் கிடக்கும். அதில் நீங்கள் எதை போய் படிப்பீங்க? அதை மைண்டில் வச்சுட்டு லிமிட்டடான சோர்ஸ் வச்சுங்க. அந்த சோர்ஸஸில் எல்லாமே கவர் ஆகுதா, சிலபஸ் எல்லாமே கவர் ஆகுதுன்றது செக் பண்ணிவிட்டு ஒரு மெட்டீரியல்ஸ் இது பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ரோச் பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல் புக்ஸில் எந்தெந்த ஏரியா கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வேர் டு ஸ்டடி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதையும் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு நீங்கள் கவர் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ரொம்ப இதுக்காக கடைசி வரல மெட்டீரியல் பின்னாடி ஓடிட்டே இருக்காது. ஒருத்தர் ஒன்று ஒன்று போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஒன்று ஒன்று கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டாக ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டு அதை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் படிங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸஸ் மட்டும் எனக்கு போதும்னா 5,000 ருபீஸ். ஓகேங்களா? இதுதான் இதோட பேமெண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது ஏதாச்சும் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. புக்கோட சாம்பிளோ இந்த ஷெடியூல் இதெல்லாமே டீட்டெயில் பண்ணுவாங்க. சப்போஸ் இது ஆன் டைமில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க இந்த மாதிரி இது இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இந்த 2 நம்பருக்குமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபர்தராக கால் பண்ணி கேட்கணும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 7867945526. ஓகேங்களா? இதுதான் ஓவராலாக சொல்லணும்னு நினச்சது. ஓகேங்களா? அண்ட் வந்து ரிசல்ட் வரணுன்றதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ரிசல்ட் வந்தாலும் வரனாலும் சரி அடுத்த எக்ஸாம் நம்ம படிக்க போகிறது தான். ஓகேங்களா? அடுத்து நமக்கு வேறு எதுவும் எக்ஸாமும் கிடையாது. ஓகேங்களா? டிஎன்பிசி தான் நம்ம ஃபிக்ஸ் ஆனவங்களுக்கு அடுத்து நமக்கு பெருசாக எக்ஸாம் கிடையாது. நமக்கு டிசம்பர் மாதம் ஆனுவல் பிளானர் வந்தால் தான் அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் இருக்குன்றது தெரியும். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து குரூப் 4 இருக்கும், குரூப் 1 இருக்கும், குரூப் 2 இருக்குமான்றது நமக்கு தெரியாது. குரூப் 2 2ஏ இருக்குமா என்ன நம்மளால ஷூராக சொல்ல முடியாது. சப்போஸ் இருந்தாலும் இயர் எண்டில் ப்ரிலிம்ஸ் வர மாதிரி இருக்கும் குரூப் 2 2ஏ அடுத்த வருஷத்துக்கு. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை இதுதான் முக்கியமாக சொல்ல நினச்சி ரிசல்ட் வந்த உடனே பார்த்துக்கலாம் படிச்சுக்கலாம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் 2ஏ கூட சரி ஓகே ரிசல்ட் வந்த அப்புறம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலாம். அதுவுமே ஃபுல்லாக படிச்சிட முடியாது. பட் 2 ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நீங்கள் இப்போலேருந்தே நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்பீடப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன இப்போ எக்ஸாம் தான் அடுத்த வருஷம் நம்ம எக்ஸாம் தான் எழுத போகிறோம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டா இப்போ உங்களுக்கு வேறு வேலை கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் இப்போ 135 அந்த ரேஞ்சு தான் வருதுன்னா நீங்கள் சாலிடாக வந்து இந்த மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பார்க்குற அப்ரோச்சே உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஒரு சப்ஜெக்டை ஒரு ஒரு முறை மெயின்ஸ் நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற
ப்ரிலிம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய இதுவாவே இருக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட், அசர்ஷன், ரீசன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இப்ப பார்க்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. ஒன்ஸ் மெயின்ஸ்க்கு நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அசர்ஷன், ரீசன்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடும். ஓகேங்களா? ஈஸியா இது பண்ணுவாங்க. ஒருத்தர் ஒரு வாட்டி மெயின்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் அவர ப்ரிலிம்ஸ் நெனச்சு அவரு பெருசா இது பண்ண மாட்டாரு. பயப்பட மாட்டாரு. ஒரு சப்ஜெக்ட்டோட டெப்த்தா நம்ம படிக்க ஆரம்பிச்சுரும். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க ஆரம்பிச்சுரும். ஒன்ஸ் மெயின்ஸ் படிச்சுட்டு நீங்க அந்த ரீகால் பண்ணி எழுதுறப்போ. ஓகேங்களா? உங்களுக்கு சப்போஸ் அடுத்த அடுத்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றது நீங்க ஐடியால இருந்தீங்க. இந்த வாட்டி வந்து ஒரு 130, 135 தான் போட்டிருக்கீங்க. சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க இன்ஸ்டிடியூட் ஜாயின் பண்ணி தான் பண்ணணும்னு கிடையாது. இந்த சிலபஸ் எடுத்து வச்சு நீங்க கவர் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராபபிலி அடுத்த மெயின்ஸ்க்குலாம் இந்த சிலபஸ மாத்த மாட்டாங்க. இந்த சிலபஸ் தான் வந்து எப்படியும் வந்து ஒரு ஒரு 2, 3 வருஷத்துக்காச்சும் இந்த சிலபஸ்லயே தான் அப்படியே வச்சு ஓட்டுவாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க சிலபஸ் மாத்திருவாங்களோன்றதெல்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல. சப்போஸ் சிலபஸ் மாத்துனாலும் ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே வந்து பிரிலிம்ஸ்ல இருக்க கவர் கவர் ஆக போற சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா? இது தவிர்த்து வேற எங்கேயும் போகவும் முடியாது. ஓகேங்களா? சுத்தி சுத்தி இதே தான் வரும். ஓகேங்களா? இப்போ தமிழ் சொசைட்டின்ற வந்து நம்ம புதுசா சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன சோஷியல் சயின்ஸா அப்படியே பிரிச்சு பிரிச்சு அப்படியே தனித்தனியா படிச்சுட்டு இருப்போம். சிவிக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி குடுப்பாங்க. பட் ஆனா கன்டென்ட் எல்லாமே அதே பெரியாரு, அதே சோஷியல் ஜஸ்டிஸ் அதே தான் திரும்ப 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 வரப்போகுது. ஓகேங்களா? நீங்க படிச்சது எதுவுமே வேஸ்ட் ஆக போறது கிடையாது. அதனால நீங்க தெளிவா படிக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு பிளான் பண்றவங்களும் சரி, இப்பவே வந்து இப்ப படிங்க ஒண்ணு ஓகேங்களா? என்ன கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் கிளியர் பண்றேன்னு சொல்லிட்டு. பட் வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. இப்போ 22 வயசு, 23 வயசு தான் ஆகுதுன்னா, நீங்க தெளிவா உட்காந்து படிச்சீங்கன்னா, அடுத்து வரப்போற எக்ஸாம்ஸ்ல லைனா கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா? அதான். சரி பாருங்க. உங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? உங்களோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? வீட்ல எந்த அளவுக்கு பிரஷர் இருக்கு? உங்களோட ஏஜ் ஓகேங்களா? இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்கா தெரியும். நான் ஓவரா சொல்லிர்றேன். ஒருத்தரும் அந்தந்த நிலைமையில இருந்து பார்த்தா தான் அது தெரியும். ஓகேங்களா? நீங்க உங்களோட சிச்சுவேஷன் பார்த்து முடிவு பண்ணிட்டு, இப்ப வீட்ல கேட்டுட்டு நான் இந்த மாரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாரி இருக்குன்ற மைண்ட் செட்ல நீங்க ஓப்பனா பேசிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம். வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். இந்த அப்டேட்டட் ஷெட்யூல் நீங்க பாருங்க. நாங்க குரூப்ல ஷேர் பண்றோம். சில சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் இதுதான். அந்த மெட்டீரியல்ஸ பொறுத்தவரையில ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஓகேங்களா? மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி வச்சிருந்த காப்பீஸ் எல்லாமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எல்லாருக்குமே சென்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பிரிண்ட் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? நமக்கு மண்டே தான் ரிசீவ் ஆகும். நமக்கு மண்டேக்கு அப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்த செட். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவரையிலும் இந்த இந்த டெஸ்ட்டுக்கான இந்த இந்த கம்மிங் வீக்கான டெஸ்ட்டுக்கு எல்லாம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அந்த வச்சு இந்த ஒரு வாரம் மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க டெஸ்ட்டுக்கு. அடுத்த வாரத்துக்கு உங்க கையில மெட்டீரியல்ஸ் கிடைக்கிற மாரி நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகேங்களா? 2 இயர் 2 மெட்டீரியல்ஸுமே நம்மகிட்ட இது அவைலபிளா இல்ல. இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல. பிரிண்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து மண்டே குடுத்துருவாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2, 3 டேஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற மாரி நாங்க ரெடி பண்ணிடுறோம். சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. வேற ஒரு நல்ல அப்டேட்ல பார்ப்போம். தேங்க் யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட்.